ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது சித்திரை 1 அன்னைக்கு தங்கம் வாங்கியிருந்தேன். அது லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் இப்போ கோல்டு வாங்குனீங்க சிஸ்டர், கோல்டு ரேட் ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 16th ஏப்ரல். இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8815 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 95 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 110 ரூபா. நேற்றுக்கும் அதே ரேட்டு தான், இன்றைக்கும் அதே ரேட்டு தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் நியூ இயர், தமிழ் நியூ இயர் அன்னைக்கு, அதாவது 2 days பிஃபோர் சித்திரை 1 அன்னைக்கு நான் கோல்டு வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கியிருந்தேன். இது எங்கே வாங்கியிருக்கேன்னா GRTயில் தான் வாங்கியிருக்கேன். GRTயில் அன்றைக்கி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிராமுக்கு 75 rupees கம்மி பண்ணுறதாகவும், இன்னொன்று வேஸ்டேஜில் 20% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் GRTயில் போயிட்டு அன்றைக்கி 2 days பிஃபோர் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் 500 மில்லிகிராம். அந்த வளையம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 5 கிராம் 500 மில்லிகிராம் வந்தது. இந்த பிரேஸ்லெட்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, அன்றைக்கி நான் எடுக்கும்போது, அதாவது 2 days பிஃபோர் நான் எடுக்கும்போது எவ்வளோ வந்தது, இன்றைக்கி இது என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 5.5 கிராம், அதாவது 5 கிராம் 500 மில்லிகிராம். முக்கால் சவரனுக்கு ஒரு 500 மில்லிகிராம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் 8815 ரூபா. நான் வாங்கியிருக்கிற ஜுவல்லோட வெயிட் 5.5 கிராம். அப்போது கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 48,482 ரூபா. இதுக்கு வேஸ்டேஜ் 16% போட்டாங்க. இந்த மாதிரி பேட்டர்னுக்கு 16% தான் சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வாங்கும்போது 2 days பிஃபோர் வேஸ்டேஜுக்கு 20% ஆஃபர் போச்சு. ஸோ அதனால் நான் கம்மியான வேஸ்டேஜில் தான் வாங்கினேன். பட் இன்றைக்கி இதோட வேஸ்டேஜ் 16%. ஏன்னா அந்த ஆஃபர் அன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேஸ்டேஜ் 16%. 16%னால் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 7,757 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,239 ரூபா வருது. இது 5.5 கிராம் கோல்டோட ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அமௌண்ட், இது மொத்தமாக சேர்த்து 56,239 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 1,687 ரூபா வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,926 ரூபா. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 57,920 ரூபா அப்படின்னு வாங்குவாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் நான் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கணும் அப்படின்னா 57,920 ரூபா பே பண்ணி தான் இந்த பிரேஸ்லெட் நான் வாங்குகிற மாதிரி இருந்திருக்கும். பட் நான் வாங்குகிற அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து நான் வாங்கினேன், அதாவது 2 days பிஃபோர் நான் என்ன மாதிரி அமௌண்ட் பே பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட் நான் 2 days பிஃபோர் வாங்கினது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025, அதாவது சித்திரை தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் இதை வாங்கியிருக்கேன். அன்றைக்கி ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,755 ரூபா. பட் GRTயில் ஒரு கிராமுக்கு 75 ரூபா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கிராம் எவ்வளோ வந்தது அப்படின்னா 8,680 ரூபா ரேட்டு தான் அவங்க போட்டாங்க. ஸோ அப்போ 5.5 கிராமுக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா 47,740 ரூபா. வேஸ்டேஜ் 14% தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க வேஸ்டேஜில் 20% லெஸ் பண்ணாங்க. நான் வளையம் தனியாக பிரேஸ்லெட் தனியாக எல்லாம் மொத்தமாக வாங்கினதுனால டோட்டலாக எனக்கு 14% அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் வந்தது. ஸோ அதோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,683 ரூபா வந்தது. ஸோ டோட்டலாக 54,423 ரூபா. அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணாங்க. 1,632 ரூபா வந்தது. ஸோ டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,055 ரூபா. 56,055 ரூபா கொடுத்து இந்த பிரேஸ்லெட் 2 days பிஃபோர் நான் வாங்கியிருக்கேன். இப்போது நான் 2 days பிஃபோர் வாங்கினதுக்கும் இன்றைக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா 57,920 ரூபா நான் பே பண்ணியிருக்கணும். ஆனால் நான் வந்து வாங்கும்போது 56,055 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இதில் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,865 ரூபா எனக்கு ப்ராஃபிட். நான் இன்றைக்கி போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு 1,865 ரூபா எனக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டமாக தான் இருக்கும். நான் 2 டேஸ் பிஃபோர் வாங்கினதுனால ஒரு 1,865 ரூபா நான் வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. அதோட தமிழ் நியூ இயர் அன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 75 ரூபா வந்துட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதுலேயுமே ஒரு 500 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ டோட்டலாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,300 சம்திங் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த ப்ரேஸ்லெட்டில். நான் நார்மல் டேஸில் நான் ஜிஆர்டியில் போய் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி அக்கேஷ்னல் டைமில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி தான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கு வந்துட்டு 250 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 75 ரூபா அன்றைக்கி ரேட்டை விட மார்க்கெட் ரேட்டை விட 75 ரூபா அதிகமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டைமண்டுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, சில்வருக்குமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்துலேயுமே வேஸ்டேஜ்லேயும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஆஃபர்ஸில் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் வந்து ஜிஆர்டி அவங்களோட 63வது ஷோரூம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க 16th ஏப்ரல். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து டி நகர்லேயே வாங்கிட்டேன். நீங்கள் வந்து கூடுவாஞ்சேரி இல்லை நியர்பை ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி போய் நான் இந்த 5.5 கிராம் நான் ப்ரேஸ்லெட் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரேட் வந்திருக்கும் அப்படின்ற கால்குலேஷனும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னியோட கோல்டு ரேட்டில் இருந்து அவங்க 250 ரூபா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஜிஆர்டியில் அதாவது கூடுவாஞ்சேரி பிரான்ச்சில் ஒரு கிராம் வந்துட்டு 8,565 ரூபா. அப்போ 5.5 கிராமுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,107 ரூபா வரும். வேஸ்டேஜ் வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து 16% தான் போட்டாங்க டி நகரில். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,538 ரூபா வருது. டோட்டலாக 54,645 ரூபா வருது. இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 3% வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,640 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 56,285 ரூபா வருது. நான் பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எவ்வளோ நான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா 56,285 ரூபா நான் வந்து பே பண்ணி இந்த ப்ரேஸ்லெட் வந்து வாங்குற மாதிரி இருந்திருக்கும். அப்படி நான் இன்றைக்கி போய் இந்த வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 230 ரூபா லாஸ் தான் ஆயிருக்கும். ஏன்னா நான் வாங்கின இந்த ப்ரேஸ்லெட்டோட அமௌண்ட் வந்துட்டு 56,055 ரூபா தான். ஆனால் நான் இன்றைக்கி 250 ரூபா ஆஃபரில் போய் வாங்கினா கூட எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 56,285 ரூபா வருது. ஸோ ஒரு 230 ரூபா அதிகமாக தான் வருது. நான் 2 டேஸ் பிஃபோர் வாங்கினது எனக்கு 230 ரூபா ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கு. ஸோ நான் வாங்கினது கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.